எனக்கு வந்து நான் எல்லா பயிரையும் வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாம் எவ்வளவு டாப் மோஸ்ட்டுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துகிட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, நம்ம ஏதாவது பண்ணுவோங்கிறதுக்காகத்தான் மக்காச்சோளம் வச்சோம். நம்ம கண்கண்ட தெய்வம் விவசாயி தான். இதை நீங்கள் மறந்துடாதங்க. தெய்வத்துக்கு ஒரு குறை வந்தால் யாருக்கிட்ட போய் சொல்கிறதா? நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், மனுஷன் பிழைக்கணுமென்னாலும் பாக்டீரியா தான், சாகணுமென்னாலும் பாக்டீரியா தான். இப்பொழுது ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் ஏதேனும் ஐயாவிடம் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம். மற்றும் ஏதேனும் விவசாயிகள் தங்கள் நிலத்தை பற்றி நாங்கள் அடித்த இதை பற்றி ஷேர் செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து பேசலாம் என்று. நான் இடைக்கால் தென்காசி தாலுகாவிலேருந்து வந்து வருகிறேன். எங்கள் பகுதியில் நெல், சோளம், அப்புறம் இதுதான் வழக்கமாக போடுறது. முன்னெல்லாம் செய்து கடலை எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஆள் பற்றாக்குறையினால இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இதுக்கு வந்து மெஷின் வச்சு நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிறோம். நான் நெல், சோளத்துக்கு என்ன ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க? ஒரே ரெக்கமெண்டேஷனா இல்லை வித்தியாச ரெக்கமெண்டேஷனா? என்ன காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கெமிக்கலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அதாவது நீங்கள் ஒரு சாம்பிள் எனக்கு ஒன்று கொடுத்தீங்க. கொய்யாவை கொண்டு அடித்தேன். புள்ளியாக இருந்த காய் வந்து கிட்டத்தட்ட 99% ரெக்கவர் ஆகிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் கேட்டது வந்து எதுக்கு எவ்வளோ வித்தியாசம், இதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது நீங்கள் கேட்டீங்க. ரகம்ங்கிறது ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருக்குறாங்க. உங்கள் ஏரியாவுக்கு உகந்த ரகங்க நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. போட்டால் நீங்கள் ஏதாவது இயற்கை உரமாகவே பின்னாக்கு அதெல்லாம் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு சோளம் வரைக்கும் மாத்திரம் இப்போ நம்ம மக்காச்சோளம் இங்கே போட்டிருக்கிறோம். மக்காச்சோளம் கூடாமல் நாங்கள் ட்ரிப்பில் போட்டிருக்கிறோம். சாதாரண விவசாயம் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்கிறோம். ட்ரிப்பில் போட்டதுக்கு என்னென்னு சொன்னோம்னா, தண்ணி வேணுமுன்னா விட்டுக்கலாம். மானாவாரியாக போட்டது தண்ணி விட முடியாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் ட்ரிப்பில் போட்டுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ மகசூல் வந்திருக்குதுன்னு சொன்னோம்னா, உங்களுக்கு காசு இருக்குது, உங்களுக்கு ட்ரிப்பு போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மகசூல் வந்திருக்குது நீங்கள் சொல்லுவீங்கிறதுக்காகத்தான் நாங்கள் மானாவாரியிலையும் போட்டு பார்த்துருக்குறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து மானாவாரியில் இருக்கிற கருதை எடுத்து மணியெல்லாம் உடைச்சி வெயிட்டு போட்டு பார்த்தோம்னா 269 கிராம் ஒரு கருதுக்கு வந்திருக்கு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கருது வருது, எவ்வளவு, என்ன ஏதுங்கிறது எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 70 கிண்டால் கணக்கு வருது. கணக்கு என் பக்கத்தில் சார் உட்கார்ந்துருக்காரு. இவங்க செய்கிற வேலை அதுதான். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம போய் தான் இவ்வளோ தூரம் நம்ம ஆகிட்டோம். ஏன்னு சொன்னோம்னா, அவங்க ஒரு சதுர மீட்டருக்கு எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளவு நெல் வருது, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுன்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி நமக்கு வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், 70 மூட்டைக்கு மேலே தான் நமக்கு நம்ம விவசாயிக்கு கணக்கு வருது. நீங்கள் அதில் 10 கிண்டால் எடுத்துட்டாலும் கூட 60 கிண்டால் மக்காச்சோளம் எடுக்கலாம் கண்டிப்பாக. சரி, 60 கிண்டால் இல்லைனாலும் 50 கிண்டாலும் இதை எடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இது ஏன் செஞ்சோம்னு சொன்னோம்னா, எனக்கு வந்து நான் எல்லா பயிரையும் வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாம் எவ்வளவு டாப் மோஸ்ட்டுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துகிட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, நம்ம ஏதாவது பண்ணுவோங்கிறதுக்காகத்தான் மக்காச்சோளம் வச்சோம். ரெண்டாவது தடவை வந்து மக்காச்சோளம் இப்போ வந்து நமக்கு நீங்கள் எடுக்கிறது, நாங்கள் பக்கத்துலேயே ஒரு தோட்டத்திலேருந்து கருதை வாங்கிட்டு வந்தோம். அந்த கருது கூட வச்சுருக்காங்க. இவங்க வச்சாங்களோ வைக்கலையே தெரியல. பாதி புழு விழுந்திருக்கு. மொத்தத்துக்கு இந்த இவ்வளோ தான் நிகழம் இருக்குது. அதில் ஒன்றும் வெயிட்டே வரலை. இன்னொருத்தர் மக்காச்சோளம் பக்கத்தில் போட்ட விவசாயி கூட அங்கே இருக்கிறாங்க, மரத்தைப்பட்டு விவசாயி. அவர்கிட்ட கேட்டேன், என்ன 10 கிண்டால் வரும் இல்லை 11 கிண்டால் வரும்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, 11 கிண்டால் 10 கிண்டால் எடுத்து நீங்கள் எப்படி பிழைப்பீங்க?
என்னுடைய கேள்வி அதுதான். இப்போ நம்ம இங்கெல்லாம் கூடி இருக்கிறது எதுக்காகத்தான் கூடி இருக்கிறோம்னு சொன்னோம்னா, விவசாயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நம்ம விவசாயம் முன்னுக்கு போக முடியலை? நம்ம எல்லாருக்குமே உணவு கொடுக்குறவங்க நம்ம தான். அதுக்கு தான் நாங்கள் எழுதியிருக்கோம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது, நான் படிக்கலை. நம்ம கண்கண்ட தெய்வம் விவசாயி தான். இதை நீங்கள் மறந்துடாதங்க. தெய்வத்துக்கு ஒரு குறை வந்தால் யாருக்கிட்ட போய் சொல்கிறதா? மனிதனுக்கு குறை வந்தால் தெய்வத்துக்கிட்ட சொல்லலாம். தெய்வத்துக்கே குறை வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் சொல்லுவீங்க நீங்கள்? இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால் நமக்கு வருமானம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. வருமானமும் வரணும், அதோடு சேர்ந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, எங்களுக்காக வர வேண்டாம், உங்களுக்காக வாங்க, வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பத்து லட்சம் 15 லட்சம் அதாவது நஷ்டம் ஆனவங்க நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி அவங்க கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு சொன்னோம்னா அதனால் பலன் அடைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தால் நம்ம சொல்லணும். இங்கே நம்ம பண்ணுறது வந்து இயற்கையிலேயே உங்ககிட்ட விளையக்கூடிய இதை வச்சுக்கிட்டே தான். என்ன விவசாயம் தான் நம்ம இங்கே பண்ணுறோம், எல்லாமே என்ன தான். செடிக்கு கீழே கொடுத்தாலும் என்ன தான் பழத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயை எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் இவங்க படித்தவங்க சொன்னது தான். மனுஷனுக்கு எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இவன் என்னமோ சார்ட் போட்டு சும்மா உட்காந்துருப்பான். வேலை செய்கிறதுக்கு இவனுக்கு இஷ்டப்படாது, இவனுக்கு கொழுப்பு பிடிக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னு சொன்னோம்னா, செடி கொடுத்தா அது தினம் தினம் வேலை செய்யும், அதுக்கு எப்படி கொழுப்பு பிடிக்கும்? கொழுப்புன்னு சொன்னால் சத்து தானே, நிறைய மகசூல் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது. நீங்கள் தைரியம் பண்ணலாம். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு உரம் போடுறதுனா கிட்டத்தட்ட 4000 ரூபா வருது. அதே மாதிரி இது உங்கள் இதை போடும்போது எவ்வளோ ஆகும்? ஓகே 4000 ரூபா ஆகாது, 10,000க்கு மேலே தான் செலவாகும். உரம் மாத்திரம் 4000 5000 ரூபா ஆகுது. அதுபோக பூச்சி மருந்து மற்ற செலவெல்லாம் இருக்குது. மொத்த செலவுக்கு நீங்கள் சொன்னாலும் கூட அதை விட விலை செலவு ஜாஸ்தியாக தான் வரும். நாங்கள் நெல்லுக்கு சரி ஓகே நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, எல்லாமே ஆர்கானிக்கில் ஜனங்களுக்கு கொடுக்கணும், வியாதியை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக கர்நாடகாவில் போன வருஷம் நம்ம போன சீசனில் மழை சீசனில் ஒரு 15 ஏக்கருக்கு நம்ம உரத்தை கொடுத்தோம். அதாவது உரத்தை கொடுத்தோம்னா ஆயில் உரம் ரெண்டும். அவன் நல்ல விவசாயி. அவன் என்ன பண்ணால் எல்லாமே அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல சனப்புன்னு சொல்லுவீங்கல்ல, சனப்பு பயிர் போட்டு அவன் ரசாயன உரத்தை போட்டு 52 மூட்டை அதை எடுத்திருக்கிறான். நம்ம உரத்தை போட்டு 67 மூட்டை எடுத்திருக்கான். இயற்கையிலேயே அது ரசாயனம், இது இயற்கை. நம்ம ஆளுகெல்லாம் என்ன சொன்னாங்க, 3 வருஷம் போனதுக்கப்புறம் தான் மகசூல் உரம் நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணீங்கன்னு சொல்லி சும்மாவே கோமணமெல்லாம் அவுந்து போகுது. 3 வருஷம் வரைக்கும் எவன் இருப்பான்? நீங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அவனுக்கு என்ன கொடுத்தோம்னா வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி போட்டு ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை உரத்தை கொடுத்தோம். 20 மூட்டை உரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30-34,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொல்லி வச்சு போயிட்டா, டிஏபி பொட்டாசு யூரியா போடலன்னு சொன்னால் விவசாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இதில் நம்ம எப்படியாவது சாதித்து காமிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம 20 மூட்டை போட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எவ்வளோ மூட்டை கம்மியாக போட்டால் எவ்வளோ மகசூல் வருது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பரிசோதனை பண்ண போகிறோம். பரிசோதனை பண்ணவங்க சாரவுக்கு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. நம்ம இன்னும் பரிசோதனையில் தான் இருக்கோம். முடிவு பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு பிடிக்குது, எவ்வளவு வருது, எவ்வளோ மூட்டை நெல் வருது. ஆனால் ஒன்று மாத்திரம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அந்த மாதிரி உங்களையும் காப்பாற்றிக்கிடணும், நாட்டு மக்களையும் காப்பாற்றிக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னோம்னா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு இதை பண்ணுங்கள். மகசூலும் ஜாஸ்தி வரும். நான் விற்கிறது மாத்திரம் நீங்கள் அதிகமாக விலை வச்சு விற்றுறாதுங்க. நாங்கள் செய்ய போகிறது கூட அதை தான். ஆர்கானிக்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட விலை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு மகசூல் நிறைய வரும்,
கம்மியான விலையில் விற்றுக்கிட்டு எல்லா ஜனங்களும் பயனடையணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகும். இந்த கூட்டத்தில் இன்னொன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன். அதாவது இந்தியன் வந்து எந்த இடத்துலையும் குறைஞ்சவனே கிடையாது. இன்றைக்கி ஒற்றை நாட்டு நடைமுறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையில் வந்து அந்த வெளிநாட்டுக்காரர் கண்டுபிடிச்சதே கிடையாது. இது அந்த காலத்தில் 1900க்கு முன்னாலே வந்து நம்ம மைசூர்காரங்க வந்து அந்த காலத்தில் ஒத்தநெல் நட்டுருக்காங்க. நட்டு அவங்க 3 ராத்தல் விதையை வச்சே நட்டுருக்காங்க, நட்டு எடுத்திருக்காங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே அப்படின்னா என்னோடய தாத்தா ஒரு புக் எழுதியிருக்கார். அவர் வந்து அந்த காலத்தில் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அக்ரானமி ப்ரொஃபஸர். அவர் 1950 அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்த நோட்ஸ் இருக்குது. இதில் இதே நேரத்தில் இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க ஜீவ் பிரீஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. நத்திங். நம்ம இந்தியனை விட பெரிய ஆள் எவனுமே கிடையாது. சந்தோஷம். அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடியாது, எதுவும் கிடையாதுங்கிறது உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளே. வாழைக்கு நீங்க உரம் இருக்கிற வாழைக்கு என்ன உரம் வச்சிருக்கீங்களா ஐயா? அது வாங்கணும். வாழைக்கும் எண்ணெய் தான். சரிங்க. எல்லாமே இங்கே எண்ணெய் மயம்தான். வாழைக்கு நாங்கள் வேணுமுன்னா பின்னாக்கு, எல்லா பின்னாக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி போய் பார்ப்போம். நீங்கள் அதில் நாங்கள் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறதில் உரமாக்குறோம். இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னு சொன்னோம்னா கடலை பின்னாக்கெல்லாம் 50 ரூபா 55 ரூபா பவுடர் பண்ணது 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் 35 ரூபாய்க்கு தான் தர்றோம். ஏன்னா விவசாயி வாழணும், இதனால் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சார் பக்கத்துலேயே இருக்கார், இவங்க செஞ்ச வேலை தான். அதை நம்ம கொஞ்சம் திருத்தி செய்கிறோம். நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், மனுஷன் பிழைக்கணுமென்னாலும் பாக்டீரியா தான், சாகணுமென்னாலும் பாக்டீரியா தான். பாக்டீரியா வச்சு நம்ம எது வேணுமுன்னா பண்ணலாம். நான் நேற்று ஒருத்தர், அவர் வந்து ஆல் இந்தியா, அதாவது ஆல் இந்தியாவா ஆல் உரலுக்காகவும் இந்த பாக்டீரியாவுக்கு தலைவராக இருக்கிறவர். அவர் நம்ம இதை பார்க்குறதுக்கு எனக்கு கிள்ளிக்குளத்தில் சார் சொன்ன மாதிரி எனக்கு அவார்டு கொடுத்த உடனே நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சரின்ட்டு அவரை காரில் கூப்பிட்டு கொண்டாந்து காமிச்சோம். அவர்கிட்டே நான் கேட்டேன், ஏன் நீங்கள் பெரிய அவங்க தானே, நீங்கள் பாக்டீரியா கண்டுபிடிச்சிங்க, பாக்டீரியா வேலை செய்கிற மாதிரி எங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏன் மருந்துக்கு போகிறோம், ஏன் நீங்கள் அதை மாதிரி பண்ண முடியல அப்படின்னா அவர் ஒரே பேச்சு சொல்லிட்டார். என்னென்ன, எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொன்னது தான் நாங்கள் செய்யணும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் நமக்கு ஏமாத்துற வேலை. அந்த பரிசோதனை நம்ம இதில் போயிட்டுருக்கு. இப்போ நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன், எங்கள் ஆளுகிட்ட கூட சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு 5-6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே மருந்துகளை எங்கே இந்த எண்ணெய் இப்போ நாங்கள் பண்ணுறது எண்ணத்தில் பண்ணுறோம். மருந்து வாசனை அடிக்கணுமா அடிக்க வேண்டாமா? மருந்து வாசனை, கெட்ட வாசனை வரும் பார்த்தீங்களா அடிக்கிறப்போ, வேணுமா வேண்டாமா? வாசனை இருந்தால்தான் எல்லாருக்கும் புரியும், இல்லைன்னா புரியாது. நம்ம சொல்றது கேளுங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு, முழுக்க வந்து ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. நான் என்ன நினச்சேன்னு சொன்னோம்னா, வாசனை கெட்ட வாசனை வருது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவான், உங்கள் மருந்துக்கு அடித்தோம்னா இந்த 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வாசனை வருதுன்னு சொன்னாங்க. இதை நான் மனசில் வச்சுக்கிட்டு வாசனை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி போன வருஷம் ஒரு மருந்து வாசனையே இல்லாமல் பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, வாசனை இருந்தானே போனான்னே, உனக்கு வெள்ளாமை வருதா இல்லையா அதை தானே பார்க்கணும். அவன் என்ன சொல்கிறான், வாசனை வரல, இது போன தடவை மாதிரி மருந்து இல்லை அப்படிங்கிற. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 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 பாதையில் போகிறவனே இன்னொரு பாதைக்கு மாற்றணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆந்திராவிலையும் இந்த வருஷமும் ஏகப்பட்ட ஏக்கராக கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னோம்னா, கெமிக்கலு ஒவ்வொரு தடவையும் கெமிக்கலை அடித்து மனுஷங்களை கொள்றதை விட கம்மியான கெமிக்கலில், அதாவது நாங்கள் மிளகாய்க்கெல்லாம் அடித்தோம்னா 18லேருந்து 20 தடவை அடிப்போம். 8 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும், இல்லைன்னா இலையெல்லாம் சுருண்டு விட்டு போயிடும். இத்தனை கெமிக்கலையும் அடித்து
மனுஷங்களை சாவடிக்கிறத விட ஒரு 2-3 தடவை அடிச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் இதை அடிச்சுக்கங்கடாங்கன்னு சொல்லலாம்னு இப்போ இந்த தடவை முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் கூடியமான வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கே மருந்து வாங்கவே இல்லை, இப்போ தான் வாங்க போகிறீங்க. முடிஞ்சால் நீங்கள் ஆர்கானிக்லையும் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்கில் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக். பருத்தி ஆகட்டும், மிளகாய் ஆகட்டும், கேப்சிகம் ஆகட்டும், எல்லாமே ஆர்கானிக்கில் தான் பண்ணியிருக்கோம்.